வெளிநாட்டில் இருக்கிறவங்க 2-3 பேர் மெசேஜ் பண்ணிக்கிறோம் இப்போ தியானம் மோட்டர்ஸை கார் எடுக்கிறத பற்றி. அப்போ நான் சொன்னால் எடுக்கலாம் உடனே நம்பர் தாங்க நம்பர் அனுப்பினேன். ஆனால் அதை கேட்ட முக்கியமான விஷயம் வந்து தாங்கள் எடுக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவ இங்கே வந்து எடுக்குன்னு சொன்னால் என்ன ஃபார்மேட் தேவை, என்னென்ன விஷயங்கள் தேவை? யாராண்டு வந்து இந்த பிரான்ச்சின் ஸ்பெஷல் என்ன கண்டால் வந்து ஒரு பிராண்ட் நியூ ஷோரூம் அந்த கேட்டகரிக்கெலாம் எனக்கு வருது. கண்ணாடி எல்லாரும் கமெண்ட்ஸ் அடி நீங்கள் கண்ணாடியை கரெக்டாக வர கண்ணாடிக்குரிய ரகசியம் என்ன? தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது. ஷோரூம் அங்கங்கே இருக்குன்ற பதிவு. ரெண்டாவது விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணால் என்ன மாதிரி கார் எடுக்கலாம்ன்ற விஷயம் சொல்லிடுவோம். உங்கள்கிட்ட நல்ல வாகனம் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் விற்று ரெடியாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்க வாகனத்தை பார்த்தீங்கன்னா ஷோராக அவங்க கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் விசாரிச்சு தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் லிமிட் வந்து அண்ணன் வந்து பக்காவாக செய்து தருவார், அதில் மாற்றம் இல்லை. நானும் உங்களோட வெற்றியில் வந்து பயணம் செலுத்தணுன்றதுக்காக தான் இந்த நாள் தெரிவித்தது வந்து நாங்கள். இந்த வீடியோ ஜஸ்ட் இது ஒரு மெமரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஞாபகத்துக்கான தான் இந்த வீடியோ. நன்றி. இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் சொன்னால் தியாரா மோட்டர்ஸ். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தியாரா மோட்டர்ஸ். இந்த தியாரா மோட்டர்ஸ் எங்கே இன்றைக்கு 3வது கிழமை வந்து திறக்கணும். அதை எங்கே திறக்கணும்னு சொல்லி சொன்னால் இது வந்து சுண்ணா சந்தியில் இருந்து தெற்கு புன்னாலை கட்டுவனுக்கு போகிற ரோடு. இந்த ரோட்டில் வந்து தியாரா மோட்டர்ஸ்னால் 3வது கிளை வந்து திறக்கப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா சுண்ணா கதிரமலை சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலேருந்து மிகவும் பக்கத்தில் வந்து இந்த கடை வந்து இருக்குது. இது லொக்கேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றக்காண்டி சொல்கிறேன். சரி வாங்க உள்ளே போயிட்டு இந்த கடை திறப்பிலான மெமரிஸை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணி நாங்கள் வந்து இந்த வீடியோ ஊடாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓதாஹாரம் ரத்னதானவம் நிஷேத் கோரியத் கோர்வாய வஸ்தோ என்ன சட்டி பாக்கெட். ஓம் அக்னிமேலே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவருத்விஜம் கோதாரம் ரத்னதாதவம் விஷேத் கோர்ஜேத் கோர்பாய வஸ்தோ தேவோ வஸ்ஸவிதாஹ பிராப்யதே ஸ்ரேஷ்டதமாய கர்மணே அக்னி ஆயாகி பீதயே கிருண்ணாணோ ஹவ்யதாதயே நிகிதயே சம்யோரவஸ்ரவந்துனஹ. ஓம் ஆப்யாயஸ்வதமேதுதே விஸ்வதः சோம விருச்சிகம் பபாபாஜஸ்ய சங்கதே. அச்சா जजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पुष्पाभिमि भवन्तनाकृत्यो मुख्येयमाहामृताहावे
ஓம் விக்னராஜ கணேசான சிவபுத்திர விநாயக நாளிகேகம் பிரதான்யேகம் விக்னானாமவகாருணே மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் த்ரயம்பஹ மங்களம் தேவதேவோஸ்மா மங்களம் பிரதிபாரஹ ஓம் சர்வமங்களசீர முகூர்த்தோ மகாந்தோ அனுகிரணந்தோ அடுப்பு பத்திர வச்சுக்கோங்க அடுப்பு பத்திர வச்சுக்கோங்க கற்பூரம் இருக்கா போட்டுட்டீங்களா ஓம் ஆப்யாயஸ்வதவேதுதே விஸ்வத சோமவர்ஷிகம் பபாபாஜஸ்ய சங்கதே அப்சுமே சோமே அப்ரவீதந்தர்விஸ்வானி பேசஜாஹ அக்னிஞ்ச விஸ்வசம்பவமா பக்ஷ விஸ்வபேஜரீஹ கௌரி விமாய சலிலாணி நக்ஷத்ரே கபதே துவிபதே दुविपदे सा सदुष्पदे अट्टाभदे नवभदे बभूभुट्टिः सहस्राक्षरवरमेभ्यो मन् ओम प्राणाय स्वाहा ओम अभानाय स्वाहा ओम उथानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा गणपति महालक्ष्मी सुब्रह्मण्य वेंकटेश्वर ज्ञान सरस्वती भारती देवताभ्यां नमः अनन्तरं क्षीर नैवेद्यं निवेदयामि ओम रजतगिरिनिभं गणेशं पुरुषाकारं यजकर्णं गजाननं मकोत्तरं प्रकट्कायं एकदन्तं त्रिलोचनं रौद्रनेत्रञ्जलं घोष्टं नागयज्ञोपवीदिनं करण्डमकुटोपेतं सर्वाभरणभूषितं चतुर्थो दण्डसंयुक्तं दक्षिणे अङ्कुशदन्तधृतं पासञ्जलट्टुकं चैव वामपाके तु तारणं हरस्थैलट्टुकैनैव गजगस्त्राक्तसंयुतम् एतं गणेशरूपं ध्यात्वा मन्त्रेण विन्यस्येत् कल्लालु ओके இதுதானே ஓபன் பண்ணுங்க ओम नभो नभो कुबेराय संगपद्मनिधि प्रभो स्वर्णवर्ण बिंगाक्षं मनसा भावयाम्यहम् मेन पुस्तकं नभो नभो कुबेराय संगपद्मनिधि प्रभो स्वर्णवर्ण बिंगाक्षं मनसा भावयाम्यहम् कुबेरं पुष्पकरदं कुबेर पुष्पकरदं निधिर्नभ विपर्युतं धनधान्य समृद्ध्यं मेत्वत्प्रसात्मयि स्थिरः ओम यासावत्मासनस्ता विपुल घटिधडे पद्मभद्राय दाक्षी गंभीरा वर्तनासन भरणविदा शुभ्रवस्त्रोत्तरेया शुभ्रै खचित मणिगण खचितै स्थापिता हेमकुंपै नित्यं सा पद्मकस्ता मम वसदृके सर्वमांगल्ययुक्ता எனக்குக்கா ஒரு தேவாரம் புராணம் படிக்கிறீங்களா திருச்சிற்றம்பலம் ओम सत्योजातं प्रपद्यामि सत्योजाताय वै नमो नमः भवे भवेनादि भवे भवस्वमान् भवोद्भवाय नमः வாங்க செல்லுங்கள் எம்பெருமான் கருணையினால நீங்கள் தொடங்கிய தொடர்ச்சியான வியாபாரத்திலையும் தர்மத்திலையும் ஜெயிச்சு நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களோட சேவையால இந்த நாடும் மக்களும் நல்லா இருக்கும் தர்மமும் இருக்க வேணும் சந்தோஷமும் இருக்க வேணும் உங்களோட தொழில வெற்றியும் நிறைஞ்சிருக்கும் ஓகே
இதையும் வாங்கி அது நல்லா இருக்கும் கூட காட்சிக்கு நல்லா இருக்கும் வாங்க கட்டி ஓகே எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் கொடுத்து சம்பிரதாய இதெல்லாம் நான் இப்போ முக்கியம் நல்லா இருக்கணும் இன்னும் ஓஹோக்கும் மீது வரணும் அதாவது எனக்கு விரும்பி யாரா ஓனர் அவர்களே வணக்கம் நான் வணக்கம். இன்றைக்கு உங்களோட ஷோரூம் திறப்பு 3வது கடையை வந்து திறந்துடுறீங்க. இன்னொரு எங்களுடைய சேனல் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு ஈரமாக அறிமுகப்படுத்துங்க. அந்த முதல் வீடியோ கதை சொன்னேன் யார் இது பண்ணுறோம். என்னோட சிஸ்டத்தை ஹஸ்பண்ட் யாராண்டு வந்து உங்கள்கிட்ட மகள் நாங்கள் வீடியோ பார்த்தாங்க. ஓகே நான் பொருளை வந்து ஐடியா கொடுங்க என்ன செய்ய நான் பொருளை பிஸ்னஸ் செஞ்சு வந்த அப்புறம் அதற்கு அந்த ஐடியா உங்களுக்கு இந்தியாவுக்கு தேவையாது தொடங்க சின்ன நான் தொடங்கினேன் ஒரு வருஷம் முடிஞ்ச ஒரு மாதம் 3வது இருக்கிறோம் செட் பண்ணி இருக்கிறோம். இது வந்து இல்லாமல் நானும் இல்லாமல் இல்லை உண்மையாக பிஸ்னஸ்ன்றது நல்ல இவ்வளவுதான் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு நான் எப்படி இந்த பிஸ்னஸ் எவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு போகிறேன் சொன்ன முதல் அவசரம் வந்து ஃபேமிலி. இங்கே இருக்கிற எல்லாருமே தன் ஃபேமிலி அம்மா அப்பா தங்கச்சி நம்ம எப்படி காசு இது பண்ணுறன்ற விஷயங்கள் எல்லாம் முதல் வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ எனக்கு அப்போவே இந்த பிஸ்னஸ் வந்து இப்படி போகிற மூங்கில் வந்து இருக்குமல்ல நிறைய காலம் வேர் உண்டி ஸ்ட்ராங்காக மட்டும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சலசல வந்து வளர்ந்துடும். அது மாதிரி தான் இந்த பிஸ்னஸ். இன்றைக்கு 3வது ஷோரூம்ன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ போட்டி பொறாமை இன்றைக்கு ஒரு பிஸ்னஸை பற்றி இவ்வளோ காய்க்கிற விஷயங்கள் அது வாகனம்ன்றது வந்து உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த ஒப்படைக்க அவங்களுக்கு அந்த இது வந்து பயங்கர முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பை இன்றைக்கு வரைக்கும் நல்லா செய்யறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த நிகழ்வு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க எப்படி இருக்கு? நன்றி நீங்க வந்ததுக்கு. பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. என்னுடைய பேர் துஷ்யந்த் நடராயா. என்னுடைய பேர் துஷ்யந்த் நடராயா. தியாரா மோட்டர்ஸ் உருவானது காரணம் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஐடியாவில் தொடங்கினாங்க. அப்போ வாகனம் வந்து பேனில் இருந்தது. பேன் டேக் ஓவர் பண்ணிக்க அப்போ நான் இங்கே வந்து போய்க்க வந்து ஒரு ஐடியா இருந்தது இப்படி ஒன்று தொடங்கலாம் உண்டு. அதை ரிசர்ச் பண்ணி அதன் மூலமாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு காணி ஒன்று பார்த்து அது காணி திசா ஹோட்டல் முன்னுக்கிற எங்களோட அத்தாண்ட காணி. ஸோ அதில் ஒரு சின்ன முதல் தொடங்கி முதல்ல போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி 2வது பிரான்ச் எடுத்து 3வது பிராஞ்சில் வந்து நிற்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இந்த பிராஞ்சின் ஸ்பெஷல் என்ன கண்டால் வந்து ஒரு பிராண்ட் நியூ ஷோரூம் அந்த கேட்டகரிக்கெலாம் எனக்கு வருது. அதில் வந்து ஜூஸ் வாகனமும் விற்கிறோம். இல்ல யாருமே ஒரு காரை பார்த்து அவங்க கனவு கார் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை போடுங்க அதை பார்க்க அந்த லுக்ல இருந்தா தானே அது வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியா கம்ஃபர்டபுளா இருக்கு வந்து இருந்து கதைச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி அந்த செட்டப் தான் இது. அண்ணா
நீங்கள் பழகிருப்பீங்க. பட் நான் பார்த்த விஷயத்தில் இந்த கஸ்டமர்ஸுக்கு நான் வீடியோ எடுக்க நிறைய விஷயம் விளங்கப்படுத்துறது. இந்த வாகனம் எடுக்க போறீங்கன்னா இந்த விஷயங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் இருக்குது, இப்படி ஆப்ஷன் சீட்னு இருக்குது. எனக்கு அண்ணா சொல்லிக்கா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆப்ஷன் சீட்டை பற்றி நான் விளங்கப்படுத்துறீங்க. ஸோ நான் ஒன்று ரெக்கார்டிங்கில் பண்ணிதான் நாங்கள் ஆஃப் த ரெக்கார்டில் எனக்கு விளங்கப்படுத்தினோம். நாங்கள் கஸ்டமருக்கு இவ்வளோ சொல்லி அவன் வாங்குறாங்க ஒரு விஷயம். பட் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்குதா வேற லெவல். உண்மையில நான் பார்த்த கார் சேல்ஸுக்கு நீங்க வந்து அந்த சேல்ஸ் பண்ற விதமா இருக்கட்டும், ஒவ்வொரு வாங்குறாக்களை ரெஸ்பெக்ட் பண்ற விதமா இருக்கட்டும், வேற லெவல். என்னுடைய வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லை, நீங்க மென்மேலும் வளரணும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு அறிமுகம் இல்லை. நான் அவருடைய யூடியூப்ல வந்து நிறைய இல்லை. ஆனால் இப்போ நான் வந்ததுலேருந்து உங்களோட வீடியோஸ் நான் அதிகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு கார் வாங்கி உங்களோட அர்ப்பணிப்பா செய்யற விஷயங்கள் வந்து அது எங்கட முதலாவது தெரியும். முதலாவது காலமே நான் டீ கொடுக்கும் போது வாகனம் வந்து 5-6 பேருக்கு உயிரை கொண்டு வருவாங்க. கண்டிப்பா அதான் அது வந்து கஸ்டமரோட நான் கஸ்டமர் எவ்வளோ ஹாப்பியோ அதை விட நான் ஹாப்பியா மட்டும்தான் வாகனம் கஸ்டமர் அப்படித்தான். அண்ட் இன்றைக்கு நீங்க நிறுவ பாத்தீங்கன்னா தெரியும், கார் கீ வந்து பூசு செய்யப்பட்ட இன்றைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு எங்களுடைய கல்ச்சர். இப்போ வாங்குறாக்கள் என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுடைய கல்ச்சர் நாங்கள் மனப்பூர்வமா இந்த விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் என்னோட வழிகாட்டையும் பண்ண மாட்டோம். நீங்க உங்களுடைய கண்ணாடி எல்லாரும் நிறைய கமெண்ட்ஸ் நீங்க கண்ணாடியும் கரெக்டா வர கண்ணாடிக்குரிய அவசியம் என்ன தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது. இல்ல கமெண்ட்ஸ் கண்ணாடியை கரெக்டா மாட்டாங்க. வீடியோ போடுறது கீழே கமெண்ட்ஸ் வந்து நான் யோசிக்கிறேன், இது யோசிக்க இல்லையா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம் இருக்கு கண்ணாடி? கண்ணாடியை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. அவ்வளவுதான் கண்ணாடி கண்ணாடி இப்ப லோகமாக போகுது. ஸோ அண்ட் இங்கே பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது சொல்லிட்டீங்கன்னா இதை பார்க்குறாங்க பிரியோசமாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி வீடியோவில் சொல்லுவேன். வீடியோ போத்து நீங்கள் எப்படியே சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு டைம் வீடியோ செய்வேன். இப்போ நீ வந்தா இந்த ஷோரூமுக்கு வந்தால் என்ன கார் எடுக்கலாம்? நிறைய இருக்குது. அங்க மெட்ட பிரான்ச் அங்க சிஹெச்ஆர் தானே, அங்க சிஹெச்ஆர் போக வேண்டிய நான் சொல்ல வரைக்கும் நாங்கள் வளமையாக சொல்ல விஷயம்னா உங்களோட ஷோரூம் அங்கங்கே இருக்குன்ற பதிவு. ரெண்டாவது விஷயம் வந்து உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணா இந்த மாதிரி கார் இருக்கலாம் சொல்லிடுவோம். என்ன உங்க போர்ட்ல கூட எல்லாம் சொல்லுங்க. ஹாட் பிரான்ச், அதான் ஒரு ஹாட் பிரான்ச். கோயில் பக்கத்துல நீங்க சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி, அதே மாதிரி இந்த நாங்கள் ஒரு விரும்புகிற கார் எங்களுடைய கனவுக்கார நாங்கள் வந்து இப்போ இங்கே இல்லாத ஒரு காரை நாங்கள் பார்க்குறோம், அதை நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டோம்னா என்ன செய்யணும், என்ன பொறுத்து இருக்கா மாறி இருக்கா, டின் நம்பர் அது மாறி இருக்கா, அந்த விஷயங்களை பற்றி சொல்லணும். டின் நம்பர்னு சொன்னா டின் நம்பர் இருக்க மாட்டேன் கண்டிப்பா. பெட்ரோலுக்கு கீ எப்படி இருக்கோ டின் நம்பர் பழகிட்டா பின் நம்பர் கண்டிப்பா வரும். பாடம் பின் நம்பர் எடுத்துக்கிட்டே வாங்க. ஓகே, அன்னைக்கு ஒரு ரசம் முகத்தை இங்கே வந்து எடுத்து வந்து தனியாக போனா இல்லை யார் பண்ணணும். ஓகே, அதனால இங்கே வந்து இருக்கு அதை ஸ்கிரீனிங் அதை நோட் பண்ணி வச்சு அந்த வாகனம் நீங்கள் நிகிற வாகனம் உங்களுக்கு தேசப்பலான விலைக்கு தருவோம். அதை விட தியார அமௌண்ட் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதை விட உங்கள்கிட்ட நல்ல வாகனம் இன்னைக்கு இருக்க போறீங்கன்னு சொன்னாலும் உங்களை நீங்கள் கொண்டாச்சு பண்ணால் நாங்கள் இருக்கிறது ரெடியாக இருக்கு. ஓகே, அதுக்கு அளவுகள் இருக்கா, எப்படியான வாகனம் காராக இருக்கும்.
கிலோமீட்டர் ஜெனினா இருக்கணும். ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட் வாங்க மாய நாள்லேருந்து இன்றைக்கு நீங்கள் கொண்டு தர போகிறீங்கன்னா இந்த நாள் வரையும் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டும் மெக்கானிக்கல்ஸ் நாங்களே செக் பண்ணுறோம். அடுத்து ஆக்சுவலாக கண்டிப்பாக மேஜர் ஆக்சிடென்ட் இல்லாத வராது. சின்ன சின்ன கிராச்சஸ் எப்படி இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் நாங்கள் செக் பண்ணுவோம். உங்களுக்கு வித்திங்களாக இருந்தால் உங்களுக்கு வித்தின் 2 or 3 வீக்ஸில் உங்களுக்கு அந்த காரை காசு ஆகிட்டு. சரி, அது அந்த எடுக்கிறதுக்குரிய ஃபார்மேட்டில் மாறி இருக்கா? கின் நம்பர் தாண்டி இப்போ நாங்கள் கார் எடுக்க போகிறோம், நான் ஓட பண்ணி வழி இங்கே இல்லாத காரம் எடுக்கணும்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் டேக்ஸ் ஏதாவது ரன் பண்ணுறது நான் அதே அந்த டைம் காய்ச்சி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கூட அப்படிங்கிறது. ஓகே, அதில் ஒரே வந்து 2 வீக்குக்கும் எனக்கு 7 லட்சம் நடக்குதுல அந்த பாண்டு பிஸ்னஸில் நட்டு நான் பாரு வளர்ந்தேன். அப்போ விலையில வந்து சரி நாங்கள் தொழில் இருக்குது வானம் காப்பறது இல்ல தேவையான வாங்குறதை நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். அவே நிபத்தி ஏற்படுது ஆப்ஷன் அதை வந்து கேட்டு இது இருக்கா என்றால் வந்து நாங்கள் போட்டோ எல்லாம் காட்டலாம். இப்போ வானம் இல்லாட்டிக்கும் இங்க இருக்க வானத்தை பாத்தீங்கன்னா ஷூரா அவங்க கம்பேர் பண்ணி நீங்க வந்து வெளியில விசாரிச்சு தாராளமா வந்து இங்க எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரைஸ் லிமிட் வந்து அண்ணன் வந்து பக்காவா செய்திருக்காரு, அதுல மாற்றம் இல்லை. ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுல உண்மையிலேயே டேக்ஸுగా டிபெண்ட், அது வந்து மாறிக்கொண்டிருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அது வந்து அவங்களோட கையிலையும் இல்லை. தென் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னோட மெசேஜ் பண்ணிக்கிறேன் இப்போ தியானம் மோட்டர்ஸ் கார் எடுக்கிறத பற்றி. அப்போ நான் சொன்னால் எடுக்கலாம், உடனே நம்பர் தானோ நம்பர் அனுப்பினேன். ஆனால் அதை கேட்ட முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவ இங்கே வந்து எடுக்கணும்னு சொன்னால் என்ன ஃபார்மேட் தேவை, என்னென்ன விஷயங்கள் தேவை. இன்னும் எப்படி தான் லீசிங்கில் இருக்குது, வெளிநாட்டில் இருந்து லீஸில் இருக்கிறாங்க. அது உண்மையாக சில்லன்னா சாத்தியமா லீசிங் கம்பெனி காரோட அவங்க செக் பண்ணுவோம். அவங்க அந்த ரெஸ்யூம் நம்பர் ஐடி பார்ப்பாங்க. வீட பழைய ரிஜெக்ட் இருக்காங்க. மேபி ஒரு 10 வருஷம் போனவரை 10 வருஷத்துக்கு முதல் ஏதாச்சும் அந்த வாங்கி அந்த வாங்க சீஸ் பண்ண வாங்கினாங்க. சீஸ் பண்ண வாங்கல பிரிச்சாச்சுன்னா வாங்கினா இல்லை அது பேர் நம்மளா ஃப்ரெண்டு சைன் எதுக்கே போயிருக்கோம். நீங்க வாங்க அவர் கட்டாம டைம் எடுத்து அவர் கட்டாம அப்போ எல்லாம் செக் பண்ணி அவருக்கு கொடுக்கணும்னா கொடுக்கல அந்த டீடைல் சொல்லி லீசிங் வந்து கேட்டால் டிசைட் பண்ணலாம். லீசிங் கான்டாக்ட்ஸ்ல நீங்க எனக்கு ஐடியா படிக்கலாம். அதை தாண்டி இப்போ நாங்கள் அதை தாண்டி ஐசி இப்போ பாஸ்போர்ட் அது அந்த மாதிரி விஷயம் மெயினான டாக்குமெண்ட்ஸ் என்ன விஷயம் அது அப்படி என்றால் அது என்னென்றால் டியூல் சிட்டிசன் இருந்தால் ஒன்று இருந்தால் கட்டாயம் பண்ணலாம். வெளிநாட்டு பிரதி இருக்கிறவர் வந்து வானவன் இங்கே வந்தது கஷ்டம். என்னென்றால் அவர் வந்து கொடுக்கும். நாங்க வந்து ஐசி இருக்கணும், பாஸ்போர்ட் ஏதாவது அடிப்படையில் ஸ்ரீலங்காவே இருக்கோம். ரெண்டாவது கேட்டபடி பேங்க் லீஸ் கம்பெனி போட்டு அவங்க பொருள்ல இருக்காங்க. பொருள்ல இருக்கிறவைக்கு வந்து இங்க வந்து வாகனம் எடுக்கணும். ஆனா முந்தி போனாலும் அதுக்கு ஐசி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லாட்டி ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் இல்லாத ஐசி. இலங்கையில அங்கீகரிக்கப்பட்ட ஆவணம் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களை அடையாளப்படுத்துற ஆவணம் வச்சிருந்தா எடுக்கலாம். சரி, நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி பெரிய போஸ், நன்றி வாழ்த்துக்கள். நன்றி எல்லாரும் தான். இல்ல நான் சும்மா இது உண்மையிலே நம்பிக்கை வேணும். இவ்வளவு தூரம் வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது, அந்த நம்பிக்கை, அது இவ்வளவு செய்யறது விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி 2 பேருக்கும். அண்ட் நானும் உங்களோட வெற்றியில வந்து பயணம் செலுத்த வேணும்ன்றதை கண்டா இந்த நாள் தெரிவித்து வந்தாங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இது ஒரு மெமரி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஞாபகத்துக்காண்டி தான் இந்த வீடியோ. நன்றி நன்றி. தேங்க்யூ.